மக்களை பார்க்குறதுக்கு விஜய்க்கு ஆர்வம், விஜயை பார்க்குறதுக்கு மக்களுக்கு ஆர்வம். சரிங்களா? ஆனால் அந்த கூட்டம் கூடின இடம் ஒரு பெரிய ரோடு. இந்த பக்கம் கடை வீடு, அந்த பக்கமும் கடை வீடு. மக்களுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு அந்த சைடு எவ்வளோ தூரத்துக்கு க்ரௌடு இருக்கணும்னு தெரியாது, இந்த சைடு எவ்வளோ தூரத்துக்கு க்ரௌடு இருக்கணும்னு தெரியாது. எப்படி எந்த வழியாக போனால் நம்ம மூச்சு விடலாம், தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வாகனத்து மேலே நின்று மக்களை பார்த்துட்டு இருக்கிற விஜய்க்கு தெரியும் எவ்வளோ க்ரௌடு இருக்குது, எத்தனை பேர் கூடி நிற்கிறாங்க, எவ்வளோ நெருக்கத்தில் நிற்கிறாங்க, இது ஆபத்தான இடமா தெரியுதே, இது மக்களுக்கு நல்லது இல்லையே அப்படின்ட்டு உடனே பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு அவர் மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க பாதுகாப்பான இடத்துக்கு நகர்ந்து போங்க, இன்னொரு நாள் மீட்டிங் வச்சுக்கலான்னு கிளம்பி போயிருக்கணும். அந்த ஒரு பேசிக் அறிவு கூட இல்லாமல் மக்களை பார்த்தோன்னையும் பூரிச்சு போய் அவங்க எப்படியோ போயிட்டு போகிறாங்கன்னு பாட்டு பாட 10 ரூபா பாட்டு பாட ஆரம்பித்த அந்த விஜய் உங்களை காப்பாற்ற போகிறாரா கேட்குறேன். இதெல்லாம் ஒரு காமன் சென்ஸுங்க. இது மாதிரி எவ்வளவு கூட்டங்கள் மெரினாலெல்லாம் எவ்வளோ கூட்டம் கூடி இருக்குது, கூட்டம் கூடுற இடத்துல எல்லாம் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் கூட கிடையாது. என்ன அந்தந்த பகுதியில் அவங்கவுங்களுடைய கட்சிக்காரங்க இருப்பாங்கள்ல, அவங்களாம் என்ன பண்ணாங்க, என்ன நடக்குது? ஒரு சினிமாக்காரன் வந்தால் அவனை பார்க்குறதுக்கு போனீங்க, எல்லாம் உயிரை விட்டீங்க, தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடுனீங்க, அதானே மிச்சம். அதோட விட்டுருங்க. விட்டுட்டு எல்லோரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்கள், நாட்டில் தன்னை போல் எல்லாமே நடக்கும்.